பண்டைய தமிழ்நாட்டின் மிக பழமையான கோவில் எது தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று கோவில் என்று கருதப்படுகிறது. சங்ககால நூல்களிலும் மதுரை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. மீனாட்சி அம்மன் பிறப்பு வரலாறு. பாண்டியன் அரசன் மலையத்வஜன் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து குழந்தை வேண்டினார். ஆனால் குழந்தை சாதாரணமா பிறக்கல. அம்மன் 3 மார்புகளுடன் பிறந்தார். அதனால் சக்தி அவதாரம் என்று அறிந்தார்கள். சிவபெருமான் கூறியது, உன் மகள் தன் வாழ்க்கை துணையான சிவனை சந்திக்கும் போது 3வது மார்பு மறையும். அதனால் மீன் போன்ற கண்களுடையவள் என்ற அர்த்தத்தில் மீனாட்சி என்ற பெயர் வைத்தனர். மீனாட்சியின் ஆட்சி. அம்மன் ஒரு வீர ராணியாக வளர்ந்தார். அவர் நாட்டு அரியணையில் அமர்ந்து பாண்டிய அரசை ஆட்சி செய்தார். அவர் வடநாட்டை வெல்ல சென்றபோது கைலாயத்திலே சிவபெருமானை சந்தித்தார். அந்த நேரமே 3ஆம் மார்பு மறைந்தது. அதுவே திருவருள். சுந்தரேஸ்வரர் அவதாரம். சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என திருமூர்த்தியாகி மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனுடன் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் சித்திரை திருவிழாவில் ஆண்டுதோறும் பிரமாண்டமாக நடத்தப்படுகிறது. கோவிலின் கட்டிடம் மற்றும் கலை. மதுரை மீனாட்சி கோவில் தமிழகத்தில் மிகப்பெரிய திராவிட கட்டிடக்கலை கொண்ட கோவில். கோவிலின் சிறப்பு: 14 கோபுரங்கள், 1000 தூண் மண்டபம், ஒவ்வொரு தூணும் தனித்தனி சிற்பம். சுந்தரேஸ்வரர் திருக்குளம், பொற்கொடி மரம், 33,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள், 45 ஏக்கர் பரப்பளவு. ஒவ்வொரு கோபுரமும் வண்ண சிற்பங்களாலும் சிவன் சக்தி கதைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. அழிக்கப்பட்டதே மறுபடியும் கட்டப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் மதுரை சுல்தான்கள் கோவிலை அழித்தனர். ஆனால் தமிழர்களின் அர்ப்பணிப்பு காரணமாக 15, 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர்கள் கோவிலை மறுபடியும் மிக பிரமாண்டமாக கட்டினார்கள். அவர்களில் முக்கியமானவர் திருமலை நாயக்கர். சித்திரை திருவிழா கோவிலின் பிரமாண்டம். ஆண்டுதோறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முழு மதுரையையே நெரிசலாக்கும் அந்த அளவுக்கு பிரபலமான திருவிழா. கோவிலின் ஆன்மீக சிறப்பு. இந்த கோவில் மனவாழ்வு, குடும்ப நலன், மகப்பேறு, வணிக வளர்ச்சி, மன அமைதி இவைகளுக்கான அருள் பெறும் தலம் என்று நம்பப்படுகிறது. தெய்வீக சின்னங்கள். மீனாட்சி அம்மன் பச்சை நிறம் வளத்தையும் வளர்ச்சியையும் குறிக்கும். சுந்தரேஸ்வரர் அழகிய வடிவம், சிவனின் அழகிய திருக்கருணை போல். அம்மன் பார்வதியின் முழு சக்தி வடிவம். உங்கள் இல்லங்களில் தினமும் தெய்வீக ஒளி பரவ வேண்டுமா? எங்களுடைய ஒளி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.